தீட்டுப்படுத்துவது, தீட்டுப்படுத்தாதது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தீட்டுப்படுத்துவது, தீட்டுப்படுத்தாதது. எது தீட்டுப்படுத்தும்? மனிதனுக்குள் செல்லுகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. மனிதன் உண்ணுகிற எந்த உணவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. மனிதன் குடிக்கிற அல்லது உண்ணுகிற எந்த ஆகாரமும் நீரும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. அப்போ மனிதனை எது தீட்டுப்படுத்துன்னா, மனிதனுக்குள் இருப்பவைத்தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. எரேமியா 17:9 வாசிக்கிறோம், இருப்பதிலே இதயம்தான் மிகவும் கேடு உள்ளதாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஊழியின் பிடிச்சுக்கு அடிமையாகின்ற பொழுது அந்த உள்ளம் பாழடைந்த மண்டபமாய் மாறுகிறது, கள்ளர் குகையாய் மாறுகிறது. ஆகவே தான் மனிதனுடைய இதயம் கேடு நிறைந்ததாக இருக்குன்னு சொல்லி எரேமியா 17:9 வாசிக்கிறோம். மத்தேயு 15:9 கூட, மத்தேயு 15:19-20 கூட இயேசு பெருமான் சொல்லுகிறார், மனிதனுக்குள் செல்வையும் மனிதனை மாசுபடுத்துவதே, மனிதனுக்குள் இருப்பவை களவு, கொலை, விபச்சாரம், பொறாமை, போட்டி, பிளவு, சண்டை, சச்சரவு என்று பலவிதமான ஊனியல்பு காரியங்கள் மனிதனுக்குள் இருக்கிற அப்படின்னாலே அதுதான் மனிதனை அடிமைப்படுத்துகிற, மனிதனை ஆட்கொள்ளுகிற, மனிதன் பற்றி கொள்கிற இந்த பாவ நாட்டங்கள், ஊனியல்பு நாட்டம் தான் மனிதனை தீட்டுப்படுத்துமே தவிர சாப்பாடு, உணவு, ஆகாரம் மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஆகவே மனிதனை தீட்டுப்படுத்துவது உணவல்ல, உணர்வுள்ள வாழ்வு மாறும் என்று சொன்னால் அது மனிதனை தீட்டுப்படுத்தும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.